கோவிட் அப்புறம் நிறைய பேருக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல ட்ரேட் பண்ணணும், ஒரு பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணணும், அவங்களுடைய ரெகுலர் ஜாப் தாண்டி ஒரு பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு இருக்கு. ஓகே, அது ஆல்ரெடி ஒர்க் பண்றவங்களாகட்டும் இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து நிறைய ட்ரேடிங் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக, லைக் அவங்களுக்கு வந்து ஒரு வித்தின் அ மேட்டர் ஆஃப் 5 மினிட்ஸில் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணி ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், எஸ்ஐபி ஆகட்டும், அதாவது வந்து லைக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு. லைக் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்கள் போர்ட்ஃபோலியோ ஒரு மொபைல் ஆப்பில் ஈஸியாக ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் நிறைய பேருக்கு இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னா, எதுல ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணணும், இல்ல லைக் என்னென்ன ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு பெரிய வந்து ப்ராப்ளம் இருக்கு. ஸோ திஸ் லீட்ஸ் டு லைக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லாசஸ் நிறைய வருது. ஓகே, ஸோ ஒரு தெரியாம ஏதோ ஒரு ஃபண்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்றதோ இல்ல தெரியாம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதோ வந்து பாத்தீங்கன்னா, ஸோ என்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கு, நான் ஒரு 10 ரூபாய்க்கு 10 ஸ்டாக் வாங்குறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கும், இல்ல ஒரு பெனி ஸ்டாக்கா இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு கம்பெனில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கான லைக் சப்சிக்வெண்ட் லாசஸும் ஃபேஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து பியூர் அண்ட் பியூர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு வீடியோ. ஓகே, ஸோ டிஸ்க்ளைமர், இது வந்து கம்ப்ளீட்டா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்க மேக் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் துரைராஜ் ஃப்ரம் டி ட்ரேடிங் கிளாஸ் சென்னை. ஓகே, ஸோ லைக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைக் more than 10 years மார்க்கெட்டில் இருக்கோம். ஸோ நிறைய ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நம்ம சைடில் நம்ம கிளைண்ட்ஸுக்கோ இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேனல் இப்போ தான் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் நான் ரெகுலராக போகிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வரும். ரைட், இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, உங்களால் மேக்ஸிமம் ஒரு மந்த் எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படின்னா 2000 இல்லை 1000 to 2000 நம்மளால சேவ் பண்ண முடியுது அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஸோ அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்? இப்போ 2 விஷயம் இருக்கு, ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டுமே வேற வேற கம்ப்ளீட் வெர்டிக்கல். அப்போ ஒரு ட்ரேடிங் அப்படின்னும் போது இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் செபி நார்ம்ஸ் படி என்ன கேட்டீங்கன்னா மினிமம் ஒரு 1 lakh to 2 lakhs இல்லாம நீங்க ட்ரேடிங் ஜர்னியே இப்போ ஸ்டார்டே பண்ண முடியாது. ஓகேங்களா, பிகாஸ் ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னா 1000 rupees or 2000 வச்சிருந்து கூட உங்களுக்கு ஒரு ஓடிஎம் கால் ஆப்ஷன் நிஃப்டியில வாங்க முடியும். பட் இப்போ இருக்கிற கேஸ் கம்ப்ளீட்டா பாசிபிள் கிடையாது, ரொம்ப ஹை ரிஸ்காவும் இருக்கு. பிகாஸ் லாட் சைஸ் முன்னாடி கம்மி, இப்போ அதிகம். விச் மீன்ஸ் நான் ட்ரேட் பண்ணும்போது 150 லாட் சைஸ்ல பண்ணேன், அப்புறம் 75, 50, 25 திருப்பி மேல வந்துட்டு இருக்கு. இப்போ திருப்பி 75 வந்துருச்சு. அப்போ இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ட்ரேட் பண்றது கம்ப்ளீட்டா நம்ம மறந்துட வேண்டியதான். ஓகே, சோ ஃபார் ஐ அம் டெல்லிங் அபவுட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் போது லைக் ஏன் வந்து நிறைய பேர் பென்னி ஸ்டாக்ஸ்க்கு அட்ராக்ட் ஆகுறீங்க? ஓகே, சோ பென்னி ஸ்டாக்ஸ் வந்து என்னன்னா நான் சொல்ற மாதிரி நம்மளால ஒரு 1000 or 2000 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னும் போது சோ நம்ம கண்டிப்பா வந்து பென்னி ஸ்டாக்ஸ் சூஸ் பண்றோம். கரெக்டா? சோ அது இல்லாம நான் இப்ப சில லைக் இண்டெக்ஸ் ஃபண்ட் சொல்றேன். சோ அதை நீங்க கன்சிடர் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. சோ நம்ம என்னுடைய ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நிஃப்டி பீஸ். சோ நிஃப்டி பீஸ் அப்படின்றது வந்து ஒரு இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். ஓகே, சோ நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இடிஎஃப் பத்தி. ஓகே, சோ இடிஎஃப் அதாவது நிஃப்டி பீஸை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அபவுட் இண்டெக்ஸ். உங்களுடைய நிஃப்டியோட டாப் 50 கம்பெனிஸ் உடைய ஒரு லைக் இண்டெக்ஸ் தான் வந்து நிஃப்டி பீஸ். அப்போ நீங்க நிஃப்டி பீஸ்ல இன்வெஸ்ட் பண்றது சிமிலர் லைக் நீங்க டாப் 50 கம்பெனிஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி. சோ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 260 to 270 rupees ட்ரேட் ஆகுது. சோ இது வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் போது நீங்க ஒரு 2000 இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா உங்களால ஒரு 10 இல்ல 8 வாங்க முடியும், 10 நம்பர்ஸ் வாங்க முடியும். சோ ரெகுலரா வந்து நீங்க இந்த 2000 கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். மந்த் ஆன் மந்த் மார்க்கெட் ஏறுது இறங்குதுன்றத பத்தி நீங்க கண்டிப்பா ஒரி பண்ண வேணாம், தாராளமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் ஒவ்வொரு வாட்டியும் மார்க்கெட் இறங்குது. இப்போ ரீசெண்டா ஒரு கரெக்ஷன் நடந்தது. ஆல்மோஸ்ட் நிஃப்டி வந்து 26,000 இருந்து 22,000 வரையும் வந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 4,000 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன் நடந்தது. இப்போ பேரலா உங்க நிஃப்டி பீஸ் எவ்வளவு கரெக்ஷன் ஆயிருக்கும்னா சேம் ஒரு 40 பாயிண்ட்ஸ் தான் கரெக்ஷன் ஆயிருக்கும். ஓகே, இங்க 4,000 பாயிண்ட்ஸ், இங்க 40 பாயிண்ட்ஸ். வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆர்இசி ஒரு ஸ்டாக் இருந்துச்சு. இது ஆல்மோஸ்ட் 500 to 600 rupeesல ட்ரேட் ஆன ஸ்டாக் 300 ரூபாய் கிட்ட கரெக்ஷன் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 300 350 rupees வரலும் லோ வந்து
திருப்பி ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. அப்போ நீங்க ஒரு ஸ்டாக் கன்சிடர் பண்றதுக்கும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் கன்சிடர் பண்றதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான். அப்போ ஒரு ஸ்டாக் மாதிரி ரொம்ப ஃபாஸ்டாவும் கீழே இறங்காது, ஃபாஸ்டாவும் மேலேயும் ஏறாது. அப்போ நீங்க கண்டிப்பா இதை நீங்க கன்சிடர் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஓகே, நம்பர் 1 சாய்ஸ் நிஃப்டி பீஸ். ஸோ செகண்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா கோல்டு பீஸ். ஸோ கோல்டு பீஸ் அப்படின்றது ஒரு பிசிக்கல் கோல்டு. ரீசெண்டா வந்து நம்ம மதன் கௌரிக்கு ஒரு இன்டர்வியூ வந்து பண்ணியிருந்தாரு ஆனந்த் சீனிவாசன் கூட. அவருமே சொல்லியிருந்தாரு நீங்க என்ன வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா கோல்டு பீஸ். ஸோ லாங் டேர்ம்ல நான் பர்சனலா வந்து 40 ருபீஸ்ல இருந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் கோல்டு பீஸ்ல. கரண்ட் ஆல்மோஸ்ட் 79 அந்த ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, 75 to 79 ருபீஸ்ல இருக்கு. ஸோ எப்பவுமே இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பொறுத்தவரையிலும் ரொம்ப ஸ்லோவா தான் கரெக்ட் ஆகும், ரொம்ப ஸ்லோவா தான் growth இருக்கும். அப்போ ஒரு 3 to 4 இயர்ஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா 10 ருபீஸ் பர் இயர் அந்த மாதிரி ஒரு growth இருக்கு. ஸோ நீங்க தைரியமா நிறைய ஃபண்ட்ஸ் கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு சேஃபர் சைடான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். ஓகே, ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ கோல்ட்ல நான் இன்னொரு இண்டெக்ஸ் ஃபண்ட் சொல்றேன், தட் இஸ் கால்ட் டாடா கோல்டு. ஸோ டாடா கோல்டு இடிஎஃப்னு ஒன்று புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பென்னி ஸ்டாக் டைப் ஆஃப் கோல்டு. ஸோ டாடா கோல்டு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்லி ட்ரேடிங் அரௌண்ட் 9.5 ருபீஸ், 9 ரூபா 50 பைசா தான் ட்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ ஐ எம் ட்ராக்கிங் திஸ் ரைட் ஃப்ரம் 7 ருபீஸ். ஓகே, ஸோ 2 ரூபா 50 காசு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் 3 to 4 months டைம் ஆச்சு. அப்போ நீங்க நினைக்கிற பென்னி ஸ்டாக் டைப்பான ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த டாடா கோல்டு ஃபண்ட். ஓகே, ஸோ அப்போ நம்ம இன்னொரு கேள்வி கேட்கலாம், அப்போ நான் இதெல்லாம் சேஃபா அப்படின்னா கண்டிப்பா உங்க பென்னி ஸ்டாக் விட ரொம்ப சேஃப். ஓகே, ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ற பென்னி ஸ்டாக்ல நாளைக்கு செக்யூரிட்டிஸ் பேன் வரலாம், இல்ல கண்டினியூஸா அந்த ஸ்டாக் வந்து லோயர் செக்யூட் பண்ணலாம், அந்த டைம் உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாம இருக்கலாம். இந்த பிரச்சனைலாம் இடிஎஃப்ல இருக்காது. ஓகே, ஸோ நீங்க தைரியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இந்த இடிஎஃப். ஓகே, ஸோ நீங்க லாங் டேர்ம்ல பண்றீங்க, நீங்க லாங் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முக்கியமா ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு, மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. நான் இன்னும் ஃபர்தரா உங்களை கைட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.